எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முறை துவாரகையில் கண்ணனுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு ருக்மணியும் சத்யபாமாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு நாரதர் வராருங்க. எல்லாரும் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நாரதர் என்ன விஷயம் கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நாரதர் கேட்குறாரு. அதுக்கு கண்ணனும் சொல்கிறாங்க, நாரதரே எங்கேயுமே போவேனா, இந்த தலைவலி என்னுடைய பக்தர்களோட காலடி மண்ணை எடுத்து என் தலையில தடவனா உடனே சரியாயிரும், அதை எப்படியாவது சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அங்கிருந்த எல்லாருமே இங்க ருக்மணி சத்யபாமா நம்ம நாரதர் உட்பட, ஐயோ அந்த பாவத்தை எங்களால சுமக்க முடியாது, எங்க காலடி மண்ணை எடுத்து கண்ணனோட தலையில தடவறதா, முடியவே முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே மறுத்துடுறாங்க. கண்ணனோ, நாரதா என்னால வலி பொறுக்கவே முடியல, நீ உடனே பிருந்தாவனம் போ, அங்க இருக்க கோபிகைகள் கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க காலடி மண்ணை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. இங்க இருக்க நாரதர் ருக்மணி சத்யபாமா எல்லாருக்குமே நம்மளை விட பெரிய பக்தர்கள் யார் இருக்க போறாங்கங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருக்குங்க. நாரதரும் உடனே பிருந்தாவனம் போயிட்டு அங்க இருக்க பெண்கள் கிட்ட விஷயத்த சொல்றாரு, அதுக்கான தீர்வையும் சொல்றாரு. அதை கேட்ட உடனேயே அங்க இருந்த பெண்கள் ஒரு துணியை எடுத்து கீழே போட்டுட்டு எல்லாருமே மண்ணில் குதிச்சு மறுபடியும் அந்த துணியில குதிக்கிறாங்க. அவங்க காலடியில ஒட்டி இருந்த மண் எல்லாம் அந்த துணியில கலெக்ட் ஆகுதுங்க. அது ஒரு சின்ன மூட்டையாவே செஞ்சு நாரதர் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. நாரதரே சீக்கிரம் போங்க, கண்ணனுக்கு இதை நெற்றியில தடவி அவரோட வலியை சரி செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நாரதரோ, இது பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க, அங்க இருக்க கோபிகைகள் சொல்றாங்க, கண்ணனுடைய தலைவலி போனா போதும், அதுக்காக நாங்க எந்த பாவத்தை பத்தியும் கவலைப்படலை, எது வந்தாலும் நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதை கேட்ட மாத்திரத்திலேயே நாரதருக்கு அவர் என்ன தப்பு செஞ்சிருக்காருன்னு புரிஞ்சிருச்சுங்க. நாரதரும் துவாரகை போயிட்டு கண்ணன் கிட்ட அந்த மூட்டையை கொடுக்குறாங்க. மூட்டையில இருந்த கோபிகளோட அந்த பாத தூளியை எடுத்து நெற்றியில தடவனதுமே கண்ணனோட தலைவலி பறந்து போகுது. இங்க நாரதர் ருக்மணி சத்யபாமா எல்லாருக்குமே உண்மையான பக்தினா என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.